25 லட்சத்துலேருந்து 35 லட்சம் ஒரு போஸ்டிங்க்கு வந்து அவர் வைக்கின்ற துறையிலேயே கான்ட்ராக்ட் கொடுத்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா கமிஷனாக கைமாறிய தொகை வந்து 1020 கோடி ரூபாய்க்கு மேலே வந்து கமிஷனாக மாறி இருக்கு. லெட்டர் மட்டும் ஆதாரத்தோட ஆவணங்களோட ஹவாலா மூலியமாகமெல்லாம் வந்து பணம் வந்து கைமாறி இருக்கிறதை பார்க்குறோம். அந்த 10 ரூபா நோட்டை வச்சு அந்த மாதிரிலாம் டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு அப்படிங்கிறது வந்து அவங்க ஆதாரப்பூர்வமாக வந்து அவங்க வந்து நிரூபிச்சிருக்காங்கிறப்ப, ஏன்னா இவ்வளோ ஆவணங்கள் இருக்கிறப்ப இடி வந்து சும்மா விட மாட்டேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றம் கொடுக்கறது தான் சொல்லுவோம், சொல்வதை தான் கொடுப்போம் அப்படிங்கிறதா உண்மை. அதனால் இந்த 5 வருட அவல ஆட்சியில் மக்களுக்கு ஒரு ஆறுதல் ஆக தான் இந்த 10,000 ரூபாய் அப்படிங்கிறதா உண்மை. புதிய சிந்தனை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இருக்கும் சிறப்பு விருந்தினர் வழக்கறிஞர் வைகை ஆனந்த் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தல் இன்னும் குறுகிய காலம் தான் இருக்கு. இந்த சமயத்தில் ஒவ்வொரு கட்சியும் தன்னுடைய தேர்தல் அறிக்கை கூட்டணியை வந்து மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக எதிர்கட்சியாக இருக்க அதிமுக இன்னைக்கு 3வது தேர்தல் அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. எப்படி சார் பார்க்குறீங்க? நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் 10,000 தரன் இருக்காங்க. இது எப்படி சார் சாத்தியப்படுமா? அப்படி சார் கண்டிப்பாக சாத்தியப்படும். ஏன்னா இந்த 3ஆம் கட்ட தேர்தல் அறிக்கையை கொடுக்கும் பொழுதே பத்திரிகையாளர் சந்திக்கும் பொழுது மாண்புமிகு பொதுச்செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் வந்து மிக தெளிவாக வந்து இது எப்படி சாத்தியப்படும் அப்படிங்கிறதுக்கெலாம் விளக்கம் சொல்லிட்டார். ஏன்னா ஒரு சிறந்த நிர்வாகத்தை நடத்தினால் வந்து இது எல்லாமே கொடுக்கலாம் அப்படிங்கிறத உண்மையே. இது ஏன் நான் சொல்ல வரேன்னா, கொரோனா போன்ற பெரும் தொற்று இருக்கிறப்பயே அரசுக்கு வரி வருவாய் இல்லாத ஒரு காலகட்டங்களில் 5 ரூபாய் கூட 5 பைசா கூட வரி வருவாய் அல்ல அன்னைக்கு காலகட்டம். அன்றைய காலகட்டத்திலே அண்ணன் எடப்பாடியார் முதல்வராக இருக்கும் பொழுது கொரோனாவில் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் சரி, மக்களுக்கும் சரி, அதாவது அத்தியாவசிய பொருட்கள்லாம் கொடுத்தோம், ரேஷன்லேருந்து கொடுத்தோம், விலையில்லாது கொடுத்தோம். அதே மாதிரி அரசாங்க ஊழியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் அனைவருக்குமே சம்பளம் வந்து ஒரு பைசா கூட குறைக்காமல் அப்படியே முழு சம்பளத்தையும் வந்து அந்த காலகட்டங்களில் கொடுத்தோம். இதே இப்போ பிற மாநிலங்களில் பார்த்திங்கன்னா ஒரு சில மாநிலங்களில் பெருவாரியான மாநிலங்களில் அரசு ஊழியர்கள்லாம் 50% தான் ஊதியமே கொடுத்தாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு வரிவாயே இல்லாத ஒரு காலகட்டத்தில் கூட ஒரு சிறந்த நிர்வாகத்தை நடத்தி அண்ணன் அவர்கள் வந்து ஒரு சிறப்பான அந்த இதை வந்து கையாண்டார் அப்படிங்கிறதா உண்மை. அதனால் ஒரு சிறந்த நிர்வாகத்தை கொடுத்தோம் என்றால் கண்டிப்பாக இந்த 10,000 சாத்தியமே அப்படிங்கிறதா உண்மை. கண்டிப்பாக சார். இப்போ திமுகவுடைய ஆல்ரெடி போன இதில் அந்த தேர்தல் அறிக்கைக்கும் இப்போ அதிமுக தேர்தலுக்கு என்ன சார் வித்தியாசம்? அதாவது திமுகவோட தேர்தல் அறிக்கைலாம் பார்த்தீங்கன்னா அதாவது எல்லாத்தையும் மக்களை ஒரு கவர்ச்சிகரமான ஒரு திட்டங்களை சொல்லி ஏமாற்றுவதாக தான் அமைந்தது. அது நம்ம சென்ற முறை பார்த்தோம். 505 தேர்தல் வாக்குறுதியை கொடுத்துட்டு அதில் வந்து 10% தான் நிறைவேற்றியிருக்கிறாங்கிறதா உண்மை. பல கோரிக்கைகளை வந்து நிறைவேற்றவே இல்லை, பல இது வந்து தேர்தல் அறிக்கை நிறைவேற்றவே இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றம் கொடுக்கின்ற தேர்தல் அறிக்கை முழுவதுமாக ஆராய்ந்து அது வந்து சாத்தியமானு பார்த்துட்டு தான் நாங்கள் கொடுப்போம். அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றம் கொடுக்கறது தான் சொல்லுவோம், சொல்வதை தான் கொடுப்போம் அப்படிங்கிறதா உண்மை. திமுகவை போல் நாங்கள் ஏமாற்ற மாட்டோம் அப்படிங்கிறது உண்மை. இப்போ திமுகவில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தாலும் மகளிர் உரிமை தொகை 2000 உயர்த்தப்படுங்கிறாரு. அது முன்னாடியே அதிமுக அறிவிச்சிட்டாங்க. இது எப்படி சார், இது எப்படி சாத்தியப்படுமா? அதாவது நீங்கள் கேட்டீங்க, அவங்க 2021 தேர்தல் அறிக்கையில் என்ன சொன்னாங்க, அனைத்து மகளிருக்கும் 1000 ரூபான்னு சொன்னாங்க. சொன்னபடி செஞ்சாங்களா? அதே மாதிரி சொன்ன உடனே ஆட்சிக்கு கட்டில் அமர்ந்த உடனே கொடுத்தாங்களா? 27 மாதங்கள் கழிந்து தான் வந்து கொடுத்தாங்க. அதுவும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற சட்டமன்ற உறுப்பினர்களும் மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார்களும் தொடர்ந்து சட்டமன்றத்தின் வலியுறுத்தின் பேரில் தான் 27 மாதங்கள் கழித்து கொடுத்தாங்க. அதுவும் என்ன பண்ணாங்க, அனைத்து மகளிருக்கும் தேர்தல் அறிக்கையில் கொடுத்துட்டு என்ன பண்ணாங்க, தகுதி வாய்ந்த அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால் அவங்க சொல்வது ஒன்று, செய்வது ஒன்றாக இருக்கிறது. ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிடம் சொல்வதை முழுமையாக செய்வோம் அப்படிங்கிறதா உண்மை. இப்போ அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்தது வந்து தாலிக்கு தங்கம் போன்ற திட்டங்கள்லாம் இப்போ வந்து திரும்ப நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் சொல்லியிருக்காங்க சார். ஆமாம். இப்போ விற்கிற விலைவாசிக்கு தாலிக்கு தங்கம் கொடுக்க முடியுமா அப்படி சார்? இல்லை, நான் அதுதான் இப்போ சொன்னேன் இல்லையா, நான் ஒரு சிறந்த நிர்வாகத்தை நீங்கள் வந்து பண்ணிங்கன்னா நல்ல ஒரு விஷயம் வந்து மூலதனங்களை பெருக்கி வெளிநாடு முதலீடுகளை ஈர்த்து அதன் மூலியமாக தொழிற்சாலைகளை உருவாக்கி அதுலேருந்து வரி வருவாய் வருதுன்னு பாருங்கள், புரியுங்களா? அதெல்லாம் முறையாக பயன்படுத்தினால் இது எல்லாமே சாத்தியம். இன்னொன்றும் பார்த்தீங்கன்னா, இந்த திராவிட உருட்டு மாடல் ஆட்சி, கனிம வள கொள்ளை, ஆற்று மணல் கொள்ளை, இது எல்லாமே அரசுக்கு வர வேண்டிய வரி வருவாயெல்லாம் அவங்க தனிநபர் பாக்கெட்டுக்கு போயிருக்கு. இது எல்லாமே அரசுக்கு வந்திருந்தால், வரி வரியாக வந்திருந்தால் வந்து இன்றைக்கி வந்து இவ்வளோ கடனில் வந்து தத்தளிச்சிருக்க எல்லாமே அவங்க பாக்கெட்டுக்கு, ஆளுகின்ற வர்க்கத்தின் பாக்கெட்டுக்கு போயிடுச்சுங்கிறதா உண்மை. அந்த மாதிரி எல்லா இதையுமே வந்து சீர்படுத்தி ஒரு சிறந்த கட்டமைப்பை உருவாக்கி சிறந்த நிர்வாகத்தை கொடுத்தால் அனைத்தும் சாத்தியமே அப்படிங்கிறதா உண்மை. ஏன்னா கொரோனா போன்ற காலங்களில் வரி வருவாய் இல்லாதப்பயே வந்து
ஒரு நல்ல நிர்வாகத்தை வந்து அண்ணன் வந்து நடத்தி காட்டியிருக்கிறார் அப்படிங்கிறது வந்து இது எடுத்துக்காட்ட நான் உங்களுக்கு சொல்கிறேன். நாங்கள் ஆட்சிக்கு வந்தோடனே எப்படி சிறப்பு தொகை, அது என்ன சிறப்பு தொகைன்னு சொல்லி இன்னைக்கு எதிர்கட்சியெல்லாம் ஆளுங்கட்சியெல்லாம் இன்னைக்கு கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. அது என்ன சிறப்பு தொகை, நாங்கள் ஆட்சிக்கு வந்தோடனே 10,000 எப்படி கொடுப்பாரு? அதாவது அதுவும் சொல்லிட்டோம், இந்த 5 ஆண்டு கால அவல ஆட்சியில் வந்து சொத்து வரி, மின்சார வரி, குடிநீர் வரி, அதாவது வரி ஏற்றாதே துறையே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு வரி ஏற்றியிருக்கிறாங்க. அந்த இதை ஒரு கஷ்டத்தை போக்குவதற்கு ஒரு சிறு உதவியாகத்தான் இதை நாங்கள் அறிக்கையாக கொடுத்துருக்கிறார் அண்ணன் எடப்பாடியார் அவர்களுங்கிறது தான் உண்மை. புரியுதுங்களா? அதனால் இந்த 5 வருட அவல ஆட்சியில் மக்களுக்கு ஒரு சிறு ஒரு ஆறுதல் ஆக தான் இந்த 10,000 ரூபாய் அப்படிங்கிறது தான் உண்மை. பள்ளி மாணவர்களுக்கு நாங்கள் வந்து மடிக்கணினி கொடுத்தோம், அதை வந்து காப்பி பேஸ்ட் பண்ணி இன்னைக்கு வந்து கல்லூரி மாணவர்கள் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாரு சார் இன்னைக்கு எதிர்கட்சி தலைவர். உண்மை தானே? அதாவது மாண்புமிகு புரட்சித் தலைவர் அம்மா இருக்கும் பொழுதே +1 +2 படிக்கிற மாணவர்களுக்கு வந்து மடிக்கணினி வந்து நாங்கள் வழங்கணும். ஏன்னா அடுத்து வந்து கட்டமாக வந்து அவங்க கல்லூரிக்கு போகிறப்ப கல்லூரி கல்வி கட்டணமாக இருக்கட்டும், இதர செலவுகள்லாம் அவங்களுக்கு இருக்கும். அப்படிங்கிறப்ப சரி, இந்த மாதிரி மடிக்கணினி வாங்குறதுக்கு அது ஒரு பெரிய ஒரு இதாக இருக்கும், அப்படிங்கிறதுக்காக சிரமமாக இருக்கும் அப்படிங்கிறதை வந்து ஒரு அந்த இதை உன்னதமாக நினைத்து அன்புமிகு புரட்சி அம்மா அவர்கள் வந்து தொடங்கிய திட்டம் தான் மடிக்கணினி திட்டம். அதையே அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் முதல்வராக இருக்கும்போதும் அதை தொடர்ந்து கொடுத்து கொண்டிருந்தார். ஆனால் இந்த திராவிட உருட்டு மாடல் ஆட்சி 2024 ஆட்சி கட்டில் வந்து அமர்ந்த பின்பு தொடர்ந்து 4 ஆண்டுகள் கொடுக்காம இறுதி ஆண்டு, அதாவது தேர்தலை மனதில் வைத்து, புரியுதுங்களா, அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் பசங்களுக்கு கொடுக்கல. கல்லூரியில் படிக்கின்ற மாணவர்களும், அதுவும் இறுதி ஆண்டு படிக்கின்ற மாணவர்கள், முதல் தர வாக்காளர்கள், அவங்க வந்து வாக்கு அரசியலை மட்டுமே அவர்களுக்கு வந்து பார்த்து தான் அவங்க வந்து இந்த செயல்களை செய்கிறார்களே தவிர மாணவர்கள் மீது அக்கறை கிடையாது. ஏன்னா ஒரு லேப்டாப் வந்து மடிக்கணினி கொடுக்கணும்னா நீங்கள் எப்போ கொடுக்கணும்? கல்லூரியில் சேரும் பொழுது கொடுக்க வேண்டும். புரியுதுங்களா? ஆனால் இப்போ 3ஆம் ஆண்டு படித்து இந்த இப்போ செமஸ்டரே வரப்போகுது, இறுதி தேர்வே வரப்போகுது, தேர்வு எழுதி கல்லூரி விட்டு வெளியே செல்கின்ற மாணவர்களுக்கு இப்போ மடிக்கணினி தேவைப்படாது. ஏற்கனவே தேவைப்படும் மாணவர்கள் வந்து ஏற்கனவே மடிக்கணினி அவர் சொந்த காசை போட்டு வாங்கியிருப்பாங்க. புரியுதுங்களா? இப்போ அதோட தேவைகள் என்ன? வாக்கு அரசியலை வைத்து தான் இது செய்தார்கள் அப்படிங்கிறதான் அதுவும் மாணவர்களுக்கு மிக தெளிவாக புரிந்து விட்டது, மக்களுக்கும் புரிந்து விட்டது. அதனால தான் வாங்கின உடனே அவர் புகைப்படத்தையும் அதிலிருந்து அவரோட தந்தையார் பற்றியும் நீக்கிவிட்டு ஸ்டிக்கர் ஒட்டினார்கள். இன்னும் ஒரு அவலம் என்னவென்றால், ஏன்னா ஏற்கனவே அவங்க யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்களே, அதனால் இதை வாங்கி இது வந்து பிளாக்ல வெளியே வந்து ஆன்லைனில் விற்க ஆரம்பிச்சிட்டாங்கிற அவலத்தை தான் நம்ம பார்க்குறோம். ஸோ அது ஒரு தோல்வியான ஒரு திட்டமாக தான் அது போச்சு. அதனால தான் நாங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்தபொழுது பள்ளியிலிருந்து வெளியேறுகின்ற மாணவர்களுக்கு நாங்கள் வந்து மடிக்கணினி வழங்கணும். இவர்கள் வாக்கு வங்கியை மனதில் வைத்து வாக்கு அரசியலை வைத்து கொடுத்ததுனால அது தோல்வியை தழுவியிருக்கிறார்கள் அப்படிங்கிறதா உண்மை. கல்வி கடன் இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காங்க. திமுக வந்து தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்த நாங்கள் வந்து கல்வி கடன் ரத்து பண்ண சொன்னாங்க, ஆனால் இதுவரைக்கும் ரத்து பண்ணல அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து ரத்து பண்ண சொல்லியிருக்காங்க அதிமுக தரப்பு. கண்டிப்பாக செய்வோம், கண்டிப்பாக செய்வோம். ஏன்னா திமுக தான் சொல்கிறீங்க இல்லையா? ஸோ தொடர்ந்து பல வாக்குறுதிகளை வந்து நிறைவேற்றவே இல்லை திராவிட முன்னேற்ற கழகம். ஆனால் நாங்கள் வந்தால் மாணவர்களின் கல்வி கடனை முழுவதுமாக ரத்து செய்யும், அரசை ஏற்றுக்கொள்ளும் அண்ணன் எடப்பாடியார் கூறியிருக்கார். நிச்சயம் செய்வோம் அப்படிங்கிறத உண்மை. KNR வழக்கு திரும்ப மீண்டும் வந்திருக்கு உயர்நீதிமன்றத்தில். எப்படி சார் பார்க்குறீங்க? அதாவது நம்ம ஏற்கனவே நம்ம சேனல்லே பேசணும். அப்போ அது என்ன பேசணும்னா, அதாவது அவர் சார்ந்த துறையில் வந்து பணி நியமனம் செய்வதற்காக கிட்டத்தட்ட 888 கோடி வந்து அதில் வந்து முறைகேடு நடந்திருக்கு, வாங்கிட்டு வந்து பணியை அமர்த்தியிருக்கிறார்கள், பணி ஆணை கொடுத்துருக்கிறார்கள்ங்கிறத பார்த்தோம். 25 லட்சத்துலேருந்து 35 லட்சம் ஒரு போஸ்டிங்க்கு வந்து அவங்க இது பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது அமலாக்கத்துறை வந்து தமிழக காவல்துறை தலைவருக்கு வந்து டிஜிபிக்கு வந்து கடிதம் போட்டதை நம்ம பார்த்தோம். அதன் பின்பு அதே துறையிலேயே வந்து டிரான்ஸ்ஃபர் போட்ட இடம் மாறுதலுக்கு ஒரு 320 கோடிக்கு மேலே வந்து ஊழல் நடந்திருக்கிறது அப்படிங்கிறதையும் இடி வந்து கொடுத்துருக்காங்க. மூணாவதாக பார்த்தீங்கன்னா அவர் வைக்கின்ற துறையிலேயே கான்ட்ராக்ட் கொடுத்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா கமிஷனாக கைமாறிய தொகை வந்து 1020 கோடி ரூபாய்க்கு மேலே வந்து கமிஷனாக மாறியிருக்கு. இது வந்து 3வது கடிதமாக அமலாக்கத்துறை வந்து தமிழக காவல்துறைக்கு இது பண்ணி ஒரு நினைவூட்டுங்க. அதாவது வெறும் கடிதம் மட்டுமே அவங்க போடல, ஒரு லெட்டர் மட்டும் ஆதாரத்தோட ஆவணங்களோட சிபிசிஐடி இவ்வளோ வருண் அவர்களும் நிறைய ஆஃபீஸர்ஸ் பேர்லாம் இருக்குங்கிறாங்க. அது பார்ப்போம். அதில் பார்த்தீங்கன்னா ஆவணங்களோட கொடுத்துருக்காங்க. அதற்கு பின்பும் வந்து இந்த காவல்துறை வந்து இந்த அரசு வந்து விடியாத அரசு வந்து முதல் தகவலுக்கு பதியவில்லை. அதனால் இது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற சட்டத்துறை செயலர் அண்ணன் நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் இன்பதுரை அவர்கள் வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு ஒரு மேல் வந்து இந்த இடி வந்து இந்த மாதிரி வழக்கு பதிவு சொல்லியிருக்கு, ஆனால் இந்த தமிழக அரசு இந்த காவல்துறை வழக்கு பதியவில்லை அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் அவர்கள் வந்து ஒரு மனுவாக
தலைமை நீதிபதி அவங்க போட்டதுனால அந்த மனுவின் அடிப்படையில் வந்து அப்பயும் அவங்க என்ன சொல்கிறாங்க, காவல்துறை சார்பாக அரசாங்கம் சார்பாக வந்து இல்லை நாங்கள் முதல்கட்ட விசாரணை நடத்தி கொண்டு இருக்கிறோம் அப்படி இப்படின்லாம் அவங்க உருட்டினாங்க. ஆனால் நீதிமன்றம் மிக தெளிவாக இதில் முதற்கட்ட விசாரணை நடத்துவதற்கான தேவையே கிடையாது. ஏன்னா தக்க ஆதாரங்களுடன் ஆவணங்களுடன் தான் வந்து அமலாக்கத்துறை வந்து உங்களிடம் கொடுத்துருக்காங்க. அதனால் உடனே வந்து முதல் தகவல் அறிக்கையை வந்து பதிவு செய்யுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவு போட்டாங்க. உத்தரவு போட்டு இப்போ ஒரு வாரத்துக்கு மேலாவது இன்றைய வரை இந்த நிமிடம் வரை இன்னும் வந்து முதல் தகவல் அறிக்கையை பதியவில்லை அப்படிங்கிறத பார்க்குறோம். இதுதான் வந்து இன்னைக்கு வந்து அண்ணன் இன்பதுரை அவர்களின் சார்பாக இன்று நீதிமன்றத்தை முறையிட்டு இந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி தீர்ப்பை வழங்குனீங்க, ஆனால் இன்னும் வந்து அவங்க வந்து முதல் தகவலுக்கு பதியவில்லைங்கிறப்ப இதை வந்து ஒரு மனுவாக பதியுங்கள், நாங்கள் அதை எடுத்து விசாரிக்கிறோம்னு சொல்லிட்டு இன்றைய தலைமை நீதிபதி அமர்வு வந்து ஒரு மனுவை பதிவு செய்த அனுமதித்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதா உண்மை. நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு வருமா அப்படி சார்? கண்டிப்பாக வரும் இல்லை, ஏன்னா அரசு மீது கண்டிப்பாக வரும். ஏன்னா இது வந்து இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, இடி வந்து அனைத்து ஆவணங்களையும் சான்றுகளையும் உங்களுக்கு கொடுத்துருக்கு, இதில் வந்து ஆராயறதுக்கு ஒன்றுமே கிடையாது, எல்லாமே இருக்குது, இந்த ஆவணங்களை வைத்து நீங்கள் முதல் தகவல் அறிக்கையை பதியலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ உயர்நீதிமன்றம் தலைமை நீதிபதி அமர்வே சொன்னதுக்கு அப்புறமும் வந்து இவங்க வந்து எஃப்ஐஆர் போடலைன்னா கண்டிப்பாக வந்து அது நீதிமன்ற அவமதிப்பு வழக்காகத்தான் வரும் அப்படிங்கிறத உண்மை. புரியுங்களா? அதுதான் இப்போ வந்து நடக்க போகுது அப்படிங்கிறத சொல்கிறேன். இப்போ நீதிமன்றம் இவ்வளோ தூரம் குட்டு வச்சும் திரும்ப வழக்கு பதியாமல் இருக்காங்க, எஃப்ஐஆர் போடாமல் இருக்காங்க, போடுவாங்களா எப்படி சார்? போட்டு தான் ஆகணும். அதாவது இப்போ வந்து நாங்கள் வந்து எங்களை நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் வந்து இன்றைக்கி வந்து அவர் சார்பாக வந்து முறையிட்டு இருக்கிறோம். நீதிமன்றம் வந்து நீங்கள் மனுவாக தாக்கல் செய்யுங்கன்னு சொல்லியிருக்கு. அது உடனே தாக்கல் செய்யப்படும். அந்த விசாரணைக்கு வரப்போ இது பண்ணணும். இல்லைன்னா இவங்க வந்து என்ன பண்ணியிருக்கணும், உயர்நீதிமன்றம் வந்து இந்த உத்தரவு பிறப்பிச்சிச்சு இல்லையா, இவங்களுக்கு தைரியம் இருந்தால், இவர்கள் மேலே அப்பற்று இல்லை அல்ல இவர்கள் மேலே எந்த புகாரும் இல்லை என்றால் இந்த வழக்கை எதிர்த்து நீங்கள் உச்சநீதிமன்றத்துக்கு போயிருக்கலாம் இல்லையா? உச்சநீதிமன்றத்தில் போனாலும் இவர்கள் தோல்வி அடைவார்கள், அந்த மனு தள்ளுபடி செய்யப்படும் அப்படிங்கிறது தான் காலம் தாழ்த்தி கொண்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிறதா உண்மை. ஏன்னா ஒரு தடவை எஃப்ஐஆர் போட்டாங்கன்னா இமீடியட்டாக இடி உள்ளே வந்துருவாங்க. ஆமாம், இடி வந்துருவாங்க. இவர்கள் வந்து இடி வந்துருங்கிற பயத்தினால எஃப்ஐஆர் போடாமல் இருக்காங்க. ஆமாம், ஏன்னா இவ்வளோ ஆவணங்கள் இருக்கிறப்ப இடி வந்து சும்மா விட மாட்டாங்க. ஏன்னா தக்க சான்றுகள் ஆவணங்கள் இருக்கிறப்ப கண்டிப்பாக அந்த துறையை சார்ந்தவங்க எஃப்ஐஆர் போட்டாங்கன்னா இடி உள்ளே வந்து அவரை வந்து கைது செய்வதற்கு 100% வாய்ப்பு இருக்கிறது. அதை தவிர்ப்பதற்காக தான் இந்த மாதிரி வந்து இந்த விடியாத அரசு வந்து காலம் தாழ்த்தி கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறதா உண்மை. இதில் நிறைய அரசு அதிகாரிகள் மாட்டுவாங்களா சார்? நிறைய இருக்காங்க. இவ்வளவு பேர் உடனே இருந்தனால தான் இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்திருக்கு. ஏன்னா அதில் பார்த்தீங்கன்னா ஹவாலா மூலியமாகமெல்லாம் வந்து பணம் வந்து கைமாறி இருக்கிறதே பார்க்குறோம். அந்த 10 ரூபா நோட்டை வச்சு அந்த மாதிரிலாம் டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு அப்படிங்கிறது வந்து அவங்க ஆதாரப்பூர்வமாக வந்து அவங்க வந்து நிரூபிச்சிருக்காங்கிறப்ப இதோட இது வந்து நெட்வொர்க் வந்து எது வரைக்கும் போகும் அப்படிங்கிறது வந்து போக போகத்தான் தெரியும் அப்படிங்கிறதா உண்மை. கண்டிப்பாக சார், பொறுத்துட்டு பார்க்கலாம். மிக நன்றி சார். நன்றி.